GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். அமித்ஷாவும் காரணம். திமுக 200 இடங்களை வெற்றி பெற போகுது. இது எடப்பாடிக்கு தெரியாது. பாஜக, அமித்ஷா இவர்கள் நோக்கம் என்பது எடப்பாடி முதலமைச்சரை நாற்காலியில் அமர வைக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் இவர்களுக்கு இல்லை. பாண்டாவுக்கு பதிலாக பியூஷ் கோயிலே போட்டது காரணம் என்னன்னா தெளிவா இருக்குங்க திட்டம். பாஜகவுடைய திட்டம் கோயில்கள் பிரபலமாக இருக்கின்ற இடங்கள் பாஜகவுடைய சட்டமன்ற தொகுதியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. உதாரணம் ராமேஸ்வரம், ராமநாதபுரம் தொகுதியில் இருக்கு, திருச்செந்தூர், மதுரை. அவரை எதிர்க்கட்சி நாற்காலியில் கூட உட்கார வைப்பதற்கு அமித்ஷா தயாராக இல்லை. அவரை இதோட ஓச்சு கட்டணும்னு முடிவு பண்றாங்க. ஒழித்து கட்ட வேண்டும். அடுத்து 2031 எடப்பாடி தேவையில்லை. ஒரு கட்சியை அழிக்காமல் பாஜக எந்த மாநிலத்திலும் வளராது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளராக பைஜெயந்த் பாண்டா இருந்தார். திடீர்னு ஒரு மாற்றப்பட்டிருக்கிறார். பியூஷ் கோயலை போட்டுட்டாங்க. அது இல்லாமல் 2 பேர் எக்ஸ்ட்ரா இணை பொறுப்பாளர்னு போட்டிருக்காங்க. ஏற்கனவே கடந்த தேர்தலில் அவர் தான் சும்மா முடித்தார். அப்போ இந்த தடவையும் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்காங்களா? திடீர்னு மாற்றுறதுக்கு என்ன காரணம்? இல்லை உண்மைதான். நீங்கள் சொல்கிற பாண்டா தேர்தல் வேலையை திறம்பட செய்யக்கூடியவர் தான். ஏன்னா அவர் போடும்போது நீங்கள் தான் சொன்னீங்க, ஏற்கனவே அவர் மாநிலத்தில் சிறப்பாக செயல்பட்டார். அதாவது ஹரியானா தேர்தலில் மிகப்பெரிய அளவில் அவருடைய நடவடிக்கை இருந்தது, திட்டங்கள். மகாராஷ்டிரா தேர்தலில் பாண்டாவுடைய நகர்வு தான், யுக்தி தான் வெற்றியை கொடுத்ததுன்னெலாம் சொன்னாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர். இப்போ ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் வேலை பார்த்த ஒரு நபர். அப்போ எப்படி தமிழ்நாட்டில் வேலை பார்க்கணுன்னு அவருக்கு தெரியும், இப்படிலாம் பேசப்பட்ட செய்தி. அப்போ அவர் தான் தமிழ்நாட்டுக்கு பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ பாஜக ஒரு பெரிய திட்டத்தை போடுறாங்க அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இப்போது பியூஷ் கோயலை போட்டது அது கண்டிப்பாக ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா பியூஷ் கோயல் ஏற்கனவே அவர் தானே இந்த நாடாளுமன்ற பாண்டாவை ஒப்பிடும் பொழுது அவ்வளோ ஒன்றும் பெருசாக உள்ள ஆள் இல்லை இந்த விஷயத்தில். தேர்தலில் அவர் ஒரு முக்கியமான தலைவர் தான். ஆனால் இதே நீங்கள் சொல்ல மாதிரி 2024 நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அவர் தான் இங்கே இருந்தார். இப்போ இங்கே ஏற்கனவே பெரிய அளவில் அவங்க ஒன்றும் வெற்றியை பெறலை. ஆனால் ஏன் திருப்பி போடுறாங்க, பாண்டாவை தூக்குனாங்க அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. ஏனென்றால் தொடர்ச்சியாக பாண்டா எங்கே போனாலும் வெற்றியை தான் கொடுத்துருக்காரு, தோல்வியை கொடுக்கல. பாண்டா தமிழ்நாட்டுக்கு சூழ்நிலையை பார்த்து விட்டு இங்கு 2026 வெற்றி பெறுவது கடினம் என்று முடிவு எடுத்திருக்கலாம். அது இல்லை, வேறு காரணங்களும் இருக்கலாம். அதிமுக வெற்றி பெற வைப்பதற்கு பாண்டா செயல்படுற மாதிரி தெரியல. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கல்ல, நைனா நாகேந்திரன் டெல்லிக்கு போயிருக்காரு. போயிட்டு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு என்ன சொன்னார்? நான் சும்மா அப்படி போகிற வழியில் பார்க்க வந்தேன். ஒரு மரியாதை நிமித்தமாக, எங்கள் மரியாதை நிமித்தமாக தமிழ்நாட்டிலேருந்து ஃப்ளைட்டில் ஏறி போய் பார்த்துட்டு வர போகிறாரா? ஏன்னா அவர் அடுத்த வாரம் என்னமோ வர போகிறார். இங்கே அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டோட வருகை இருக்குன்றாங்க. இப்போ அந்த திட்டங்கள் என்ன? தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னா இங்கே என்ன பண்ண போகிறோங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. எத்தனை இடம் கேட்குறாங்க? கிட்டத்தட்ட 70 இடங்கள் பாஜக கேட்குதுங்கிற மாதிரி பத்திரிகை செய்திகள் எல்லாம் வந்ததை பார்த்தோம். ஆனால் குறிப்பாக 54 இடங்களை இந்த இடங்கள் வேணும்னு பாஜக முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. நயினார் போனது லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாருன்னு சொல்கிறீங்க? ஆமாம், நயினார் போய் கண்டிப்பாக லிஸ்ட்டு கொடுக்காம எங்க உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டிலேருந்து மாநில தலைவர் வந்திருக்காரு, இவர்கிட்ட ஒரு கருத்து கேட்பார்ல, எந்த தொகுதியில் நீங்கள் நம்ம நீண்டா வெற்றி பெறலாம், வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பான தொகுதிகள்னு கேட்டிருப்பார்ல. கண்டிப்பாக லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய தவறான விஷயமும் இல்லை. எல்லா கட்சியிலையும் தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக இதை பேசுகிறது வழக்கம்தான். அது நிச்சயமாக கேட்டிருப்பார், அதுக்கு தான் போயிருப்பார். அதை விட வேட்பாளர் லிஸ்ட்டை கூட அவர் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு 3-4 பேரை லிஸ்ட்டில் கூட கொடுத்துருக்கலாம். இப்போ நீங்கள்
ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் கொடுத்தீங்கன்னா அந்த தொகுதியில் யாரை நிப்பாட்டலாங்கிற அடுத்த கேள்வி கேட்பார்ல, அமித்ஷா கேட்க மாட்டாரா? இப்போ நெல்லை தொகுதியில் நைனா நாகேந்திரன் வேணால் புரிஞ்சுக்கலாம். இப்போ ராமநாதபுரம் தொகுதியில் யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு 4 பேரை கொடுக்க வேணாமா? இருக்கலாம். மதுரையில் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டாங்கன்னா இப்படி ஒரு உத்வேகமான ஒரு முறையில் ஒரு உத்தேச பட்டியல் கொடுத்துருக்கலாம். அதிலிருந்து நாளைக்கு எதிர்காலத்தில் அவரை பற்றிய செய்திகளை சேகரித்து அமித்ஷா டிக் பண்ணலாம், தெரியாது. இப்போ இது மாதிரி குறிப்பிட்ட தொகுதிகளை செலக்ட் பண்ணுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? இந்த தொகுதி தான் வேணும்னா அது அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி அப்படிங்கிறதுனாலவா செல்வாக்கு கூடுதலாக இருக்கிறது பாருங்களேன்? அப்படியா இல்லை எப்படி? அது ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, அவர்கள் தான் வெற்றி பெறக்கூடிய தொகுதியை அடையாளப்படுத்துகிறாங்க பாஜக. அவர்களுக்கு தெளிவாக தெரியும் அதிமுக செல்வாக்கும் பாஜக செல்வாக்கையும் சேர்த்து வெற்றி பெற்றால் தான் முடியும், அட்லீஸ்ட் முயற்சி பண்ணவாது முடியும்னு தெரியும். அப்போ ஏற்கனவே ஒரு 2021 அதிமுக கூட்டணி, அப்போ என்டிஏ கூட்டணி தான், இவங்க தான் இருந்தாங்க. 75 இடம் சொல்கிறாங்க. அன்புமணியுடைய பாமக வந்துடும் உறுதியாக. அவர் இந்த பக்கம் விஜய் பாலு போய் பார்த்துருக்கிறாரு, பாமக பாலு போய் இருக்கலாம். ஒருவேளை துணை முதல்வர் தாரன் இருப்பார், தெரியல. இல்லை முதல்வராக கேட்டு கூட போயிருப்பார். ஏன்னா அவங்க நோக்கமே மாற்ற முன்னேற்றம் தானே. அது ஏற்கனவே அங்கே பிரச்சனை பிளவுகள் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு 75 தொகுதிகளில் ஒரு 50க்கு மேற்பட்ட தொகுதிகளை இவங்க டிக் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. இது அதிமுகவுடைய வட்டாரத்துக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க கேட்டால் இவங்க சுலபமாக எடுத்து கொடுத்துருவாங்க. ஏங்க அவங்களுக்கு தெளிவாக தெரியும் 2021 இதே கூட்டணி திமுகவை எதிர்த்து 75 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அங்கே அதிமுகவுக்கு செல்வாக்கான இடம் தானே அர்த்தம். அப்போ அந்த இடத்தை நிச்சயமாக அதிமுகவுடைய வேட்பாளர்கள் நிறுத்துவதற்கு தான் எடப்பாடி விரும்புவார். ஆனால் இப்போ என்ன நிலைமை அப்படின்னா, கோவை தெற்கு, கவுண்டம்பாளையம், பல்லடம், சிங்கானல்லூர், சூலூர், குளச்சல், எல்லாமே கிள்ளியூர், நாகர்கோவில், விளவங்கோடு, ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, பாளையங்கோட்டை, ராதாபுரம். நீ இந்த பில்டப்புற பாருங்களேன். நீங்கள் சொன்னீங்க இந்த லிஸ்ட் வாசிச்சிங்கல்ல, செய்தி பரவுது. இல்லை நீங்கள் லிஸ்ட் வாசிச்சிங்கல்ல, நீங்கள் சொன்ன ஃபஸ்ட்டு ஒரு 10 சட்டமன்ற தொகுதி கொங்கு பெல்ட்டில் தான் இருக்குது. அது அதிமுகவுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய பகுதிகள் தான். நீங்கள் அதை குறி வைக்கிறாங்க பாஜக. அதை எப்படி எடப்பாடி விட்டு கொடுப்பார்? ஒன்று. இரண்டாவது நீங்கள் சொல்கிற தென்பகுதி, அந்த பகுதியையும் குறி வைக்கிறாங்க. மூன்றாவதாக ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலாவுக்கு ஆதரவாக இருக்கின்ற அந்த தேனி, அந்த பகுதி, முக்குளத்தூர் சமூகம் இருக்கின்ற பகுதி, ராமநாதபுரம் வரைக்கும் குறி வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் சேர்த்து ஒரு 75 இடத்த லிஸ்ட் அவுட் பண்ணி அப்போ அதை கொடுத்துட்டா அப்போ ஏற்கனவே தோற்று போன இடத்துல அதிமுக நிற்குமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு கேள்வி, நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ தமிழ்நாட்டில் பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளரை நியமித்த போதே ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரியுது. என்ன புரியுது? பாண்டாவுக்கு பதிலாக பிஎஸ் கோயிலே போட்டது காரணம் என்னென்னா, எடப்பாடி முதல்வராக ஆக்கிறதுக்கான எண்ணம் பாஜகவுக்கு இல்லை. ஒன்று. இரண்டாவது, ரொம்ப தெளிவாக இருக்குங்க திட்டம், பாஜகவுடைய திட்டம். பாஜக அதிமுகவை விட அதிகமான எண்ணிக்கையில் வெற்றி பெறணுங்கிற ஒரு அடிப்படை ஒரு கோணம் இருக்குது. நீங்கள் 50 இடத்துல கொடுக்குறாங்க, 80 இடத்துல கொடுக்குறாங்க, அதிக எண்ணிக்கையில் அதிமுக போட்டி போடலாம். ஆனால் வெற்றி பெறுகின்ற தொகுதிகளில் அதிக எண்ணிக்கை பாஜக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்க கேட்குற எண்ணிக்கை 70 இடங்கள் நினச்சாங்கன்னா கூட 50க்கு மேற்பட்ட 54 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்ற இடங்களை கேட்குறாங்க. அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் நம்ம பார்க்குறோம். முக்கியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. அவ்வளோ ஈஸியாக எடப்பாடி எடுத்து கொடுத்துருவாரு. எப்படி கொடுப்பாரு? ஏங்க அவர் அடிமடியிலே கை வைக்கிறீங்க. அவர் ஏற்கனவே 75 இடம் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம், பாஜகவும் வர்றாங்க. ஒரு கால்குலேஷன் பிரகாரம் ஒரு 80-85 இடங்கள் நாம் வெற்றி பெறக்கூடிய இடங்கள். பெரும்பான்மை கூட்டணிக்கு போக பெரும்பான்மைக்கு அதிகமாக நிற்கணும்னு அவர் கணக்கு பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், அவர் உறுதியாக ஒரு 85 இடம் வெற்றின்னு முடிவு பண்ணுறாரு. இந்த பொதுக்குள்ள பேசும்போது கூட என்ன சொன்னார்? 210ங்கிறாரு. 210 வெற்றி பெற போகிறோம். அதாவது பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு ஒன்றா போட்டிட்டு இருந்தால் இவ்வளோ வந்து 210 இடம். ஆனால் 75 இடங்களில் நம்ம 2021 வெற்றி பெற்றோம். அடிப்படையில் பார்த்தால் நம்ம 85 இடங்களில் பெரும்பான்மையாக இருக்கும் அவரோட கால்குலேஷன். அப்போ என்ன புரியுதுன்னா, அப்போ
இப்போ 85 இடங்களில் கன்ஃபார்ம் வெற்றி. இப்போ மீதி இருக்கின்ற இடங்கள்ல நம்ம வந்து முயற்சி பண்ணி வெற்றியை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பேசுகிறார். அவருடைய பார்வை. ஆனால் அடிப்படையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, பாஜக, அமித்ஷா இவர்கள் நோக்கம் என்பது எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கணும், முதலமைச்சரை நாற்காலியில் அமர வைக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் இவர்களுக்கு இல்லை. நன்றாக புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். நோக்கம் என்பது பாஜக வளரணும். ஒரு கட்சியை அழிக்காமல் பாஜக எந்த மாநிலத்திலும் வளராது. அதிமுகவை டவுன் பண்ணி தான் நம்ம வளரணும். அவன் முதுகில் ஏறி நின்று தான் வளர முடியும். அதற்கு முதல் படி ஏற்கனவே செல்வாக்கு இருக்கின்ற 75 தொகுதி அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி, 2021 அவர்கள் இதே கூட்டணியில் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. அதில் வந்து பாஜக 4 இடம் தான் வெற்றி பெற்றாங்க, மற்ற தொகுதியில் தோற்று போனாங்க. அப்போ அந்த 75இல் 54 இடங்களை கேட்குறாங்க, இதை கொடுத்துருங்கன்னு. ரொம்ப ஒரு தர்ம சங்கடம். அதில் குறிப்பிட்ட 54 சொல்கிறேன். அதுக்கும் காரணங்கள் இருக்காங்க. நீங்கள் கூட லிஸ்ட் அவுட் பண்ணும்போது சொன்னீங்க, பல ஊர்களை சொன்னீங்க. இல்லை 54 75 ஏதோ ஒரு 54 கொடுங்க அப்படின்னு கேட்கல. அதில் குறிப்பாக 3 காரணங்களை வைக்கிறாங்க, 3 காரணிகள். ஒன்று, இந்து மத நம்பிக்கை அதிகம் உள்ள ஆலயங்கள், நம்பிக்கை உள்ள இடங்கள், அல்லது பாஜக ஆதரவு மனநிலை, திமுக எதிர்ப்பு மனநிலை, இப்படி பல்வேறு காரணிகள். குறிப்பாக அவங்க பார்க்குறது கோயில்கள் பிரபலமாக இருக்கின்ற இடங்கள் பாஜகவுடைய சட்டமன்ற தொகுதியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. உதாரணம் ராமேஸ்வரம், ராமநாதபுரம் தொகுதியில் இருக்குது. நீங்கள் நல்லா கவனிங்க, தொடர்ச்சியாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டிக்கிட்டே இருக்காங்க. அது பாராளுமன்ற தொகுதியாக இருக்கட்டும், சட்டமன்றமாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக ராமநாதபுரத்தில் பாஜக போட்டிட்டு கொண்டே இருக்குது. இந்த தடவையும் கன்ஃபார்மாக போட்டிடும். அதே மாதிரி தான் திருச்செந்தூர் இருக்கணும், மதுரையில் போட்டியிடணும். இப்படி அதே மாதிரி இன்னொரு பார்வை கொங்கு பெல்ட்டில் அவர்கள் ஏற்கனவே பாஜகவுக்கு ஆதரவு மனநிலை இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு கால்குலேஷன் செய்து அதே மாதிரி நெல்லை, இப்படி ஒவ்வொரு பகுதியும் செலக்ட் பண்ணுறாங்க. இதில் போட்டி போடணும்னு நினைக்கிறாங்க. இதன் மூலமாக ஒரு விஷயம் என்னென்னா, பாஜகவுக்கும் அமித்ஷாவுக்கும் மேலே உள்ளவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும், 2026 அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறதில்லை. என்னையும் உங்களையும் விட அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும், வாய்ப்பு இல்லை. அவர்களுடைய கவனம் 2026 இல்லை, 2031 இருக்குது. 2031 திமுகவா பாஜகவாங்கிற இடத்துக்கு நகரணுங்கிறது தான் அவங்க லாங் டேர்ம் கோல். திமுக இல்லைனா பாஜக, 2ல் 1 தான் ஆட்சி அப்படிங்கிற இடத்துக்கு நகரணும்னா நீங்கள் அதிமுகவுடைய வலிமையை குறைக்கணும். அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதை கடந்த காலங்களில் செஞ்சாங்க. இப்போவும் சொல்கிறேன், ஒரு 50 இடம் ஜெயிச்சா கூட 30 இடம் பாஜக ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதிமுகவை விட ஒரு இடம் கூட வெற்றி பெற்றால் அவர்கள் தான் எதிர்க்கட்சி. இப்போ நினச்சி பாருங்க. இப்போ எதிர்க்கட்சி வரிசையில் எதிர்க்கட்சி தலைவராக வந்து எடப்பாடி இல்லாமல் நைனா நாகேந்திரன் உட்கார்ந்தாருன்னு வைங்க, அது பெரிய வெற்றி இல்லை. ஒரு கால்குலேஷனுக்கு சொல்கிறேன், ஒரு கணக்குக்கு தான். நீங்கள் ஆட்சியை பிடிக்கிறங்கிற அந்த பிம்பத்தை விடுங்க. இல்லை 20 வாங்கி 4 தானே ஜெயிச்சாரு போன தடவை. நான் சொல்கிறேன், இந்த தடவை நீங்கள் 54 வாங்கி அது எதிர்கட்சியாளர்களுக்கு ஜெயிச்சிருவாங்களா? 20 இடங்கள் வாங்கி 4 ஜெயிச்சாங்க. ஏற்கனவே வந்து பாஜகவில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வெற்றி பெற முடியாத தொகுதியை அதிமுக கொடுத்துருச்சுன்னு சொன்னாங்க. அதில் உருப்படியாக தொகுதி இல்லை, உருப்படியான தொகுதி நாகர்கோவில் மட்டும்தான். காந்தி இருந்தார். அதுதான் அது இப்போ அது அவங்களுக்கு வழக்கமாக ஜெயிக்கிற இடம், தனியாகவே நின்று ஜெயிச்சிருக்காங்க. மற்றதெல்லாம் உருப்படியான தொகுதி இல்லை. வானதி ஜெயிச்சது கூட வந்து கமலஹாசன் போட்டிட்டதுனால ஓட்டு பிரிஞ்சு தான் வானதி ஜெயிக்க முடிஞ்சது, காங்கிரஸ் தோற்று போனது, இப்படிலாம் பேச்சு வந்தது. அப்போ இந்த தடவை ஒரு 54 இடங்களில் வந்து நம்ம வெற்றி பெறக்கூடிய தொகுதி வாங்கணும், அதில் ஒரு 30 தொகுதி வெற்றி பெறணும். இதற்கிடையில் அதிமுக வந்து எத்தனை இடம்லாம் வந்துக்கிட்டோம், நம்மளை விட அவங்களோட கூட வெற்றி பெறணும், எதிர்க்கட்சி தலைவராக நயினார் நாகேந்திரன் உட்கார வைக்கணும். இந்த எண்ணப்பாடு இருக்குது. இந்த எண்ணப்பாடு பாஜகவுக்கு இருக்குது. ஒன்றும் எடப்பாடியை வந்து முதல்வர் நாட்காளர்கள் கூட இல்லை, எதிர்க்கட்சியாக கூட உட்கார வைக்கிறதுக்கு அவங்க திட்டம் தயாராக இல்லை. நீங்கள் சொல்கிறீங்கல்ல எடப்பாடி முதல்வர் வேட்பாளர், ஆமாம் முதல்வர் வேட்பாளர் தான், ஆட்சி எங்கள் ஆட்சி இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல, அவரை எதிர்க்கட்சி நாற்காலியில் கூட உட்கார வைப்பதற்கு அமித்ஷா தயாராக இல்லை.
அவரை இதோட ஓச்சு கட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஒழித்து கட்ட வேண்டும். ஏன்னா அடுத்து 2031 எடப்பாடி தேவையில்லை உங்களுக்கு. அந்த நேரத்தில் விஜய் போன்ற ஆட்களை வளர்த்து விடணும், கூட்டணியுடைய தன்மை மாறணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இது ஒரு நீண்ட கால பிளான், அவங்களுக்கு திட்டம். இதை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி வந்து நயினார் நாகேந்திரன் அமித்ஷாவை சந்தித்து இதைத்தான் பேசியிருக்கணும். இப்போ ஆமாங்க எண்ணிக்கையை பற்றி கேட்க வந்தோம், அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம், வேட்பாளர் லிஸ்ட்டு கேட்டார், சொல்லிட்டு போக வேண்டியதானே பத்திரிக்கையில். ஏன் சொல்ல முடியல? இப்போ வேட்பாளர் லிஸ்ட்டு கொடுத்துருக்கோன்னா நீங்கள் வந்து எடப்பாடியை மீறி கொண்டு போய் கொடுக்கணும்னு ஆகி போயிடும் ஒரு பயம். இப்போ எடப்பாடி நான் கேட்காமே கொண்டு போய் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. அவர் இப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம், 234 தொகுதிக்கும் நாங்கள் வேட்பாளர் லிஸ்ட்டை போய் அமித்ஷாட்ட கொடுத்துட்டு வந்தோம், எந்த தொகுதி கிடைக்குதோ அந்த வேட்பாளரை அமித்ஷா தேர்வு செய்யட்டும் சொல்லியிருக்கலாம். நான் சும்மா பார்த்துட்டு வந்தேன் சொல்வதன் மூலமாக அவர்கள் இந்த திட்டத்தை பேசுகிறார்கள். இப்போ நீங்கள் அமித்ஷா வருவார். இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன், பாண்டாவை எடுத்துட்டாங்க. பாண்டா ஒரு சிறந்த தேர்தல் கள விற்பனர் அப்படிங்கிற பேர் வாங்கினவர். மகாராஷ்டிராவிலையும் ஹரியானாவிலையும் வெற்றி பெற்றதற்கு பாண்டாவுடைய அணுகுமுறை காரணம் என்று நான் சொல்லலை, பாஜகவுடைய மேல்மட்ட தலைவர்களே கொடுத்த கருத்து தான். இப்போ அவரை கொண்டு வந்து கொடுக்கும்பொழுது நம்மளாம் பேசும்போது என்ன செஞ்சோம், இப்போ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு திட்டம் வேறு மாதிரி இருக்குது, இப்போ இந்திய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான திட்டம் அப்படின்னு தான் நினச்சேன் நான், அதுக்கு ஏதோ போடுறாங்க அப்படின்னு. இப்போ இவரை கொண்டு வந்து போட்டாங்கல்ல பியூஷ் கோயலை. அப்போ இதில் வந்து எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவராக கூட உட்கார வைக்கக்கூடாதுங்கிற திட்டம், அப்படி தான் பார்த்துக்கணும். பாஜக அதிமுகவை விட எண்ணிக்கை கூட வர வேண்டும் என்கிற திட்டம், இதுதான் திட்டம். இது இவங்களுக்கு புரியாது, எடப்பாடி அன்கோவுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. அப்போ இது எல்லாமே ஏற்கனவே வந்து பல்வேறு பாஜக நபர்கள் மேடைகளில் பேசுவதை பார்க்கும்போது நாங்கள் 2031 தனியாக பாஜக ஆட்சி அமைக்குன்னு பேசுகிறாங்க. என்ன கருத்தில் பேசுகிறாங்க? அப்போ 2031 தனியாக ஆட்சி அமைக்கணும். அப்போ எடப்பாடி எங்கள் சீனில் இல்லை. இப்போ எடப்பாடி இல்லையா? அப்போது எடப்பாடி பாடி ஆகிட்டாரா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. அப்போ நீங்கள் வந்து திட்டம் என்பது ரொம்ப தெளிவானது. 2026 எடப்பாடியை கழட்டி விட்டுருவாங்க. அடுத்து 2031 பாஜகவா திமுகங்கிற இடத்துக்கு நகர வேண்டும் என்பது தான் அவர்களுடைய ஒரு 2031க்கான இந்த கால திட்டம். அதை நோக்கி நகர்றாங்க. அதனால் அவங்க வந்து இப்போ எடப்பாடி வெற்றி பெறுவதையோ அல்லது எடப்பாடியை முதல்வர் நாற்காலியில் உட்கார வைப்பதையோ அவர்கள் பெரிதாக நினைக்கல. எண்ணிக்கை கூட வந்து பாஜக எதிர்க்கட்சி நாற்காலியில் உட்கார வேண்டும் என்பது தான் அவர்களுக்கு இப்பொழுது உள்ள திட்டம். இப்போ 2026 சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக பாஜகவை சார்ந்தவர், அது நீனாரோ யாரோ அதுவும் சொல்ல முடியாது, ஒருத்தர் கொண்டாந்து உட்கார வைக்கணும். அப்படி வைத்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து இரண்டாவது பெரிய கட்சி பாஜகவா ஆகிவிடும் அப்படிங்கிறது திட்டம். அதை நோக்கி நகர்கிறார்கள். அப்படி தான் நான் பார்க்குறேன். திருவண்ணாமலையில் பேசின முதல்வர் மு.க. ஸ்டாலின், உங்கள் சங்கி படையை நீங்கள் ஆட்சிட்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து உங்கள் இதெல்லாம் வேகாது, எடுபடாது, ஜெயிக்க முடியாது அப்படிலாம் சொல்கிறாருல்ல. இது வரைக்கும் வேகலை இல்லை, இது வரைக்கும் என்ன வெந்திருக்கு இல்லை. அப்படியே அவங்க அதிமுக பாஜக நீங்கள் சொல்கிறீங்களா கூட்டணி வச்சு பாஜக சொல்கிறீங்களா, அந்த இடத்த வந்து திமுக வந்து நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்கள் 200 இடங்களுக்கு மேலே வெற்றி பெற போகிறோம்னு சொல்கிறாருல்ல. இதற்கு வந்து அவருடைய அணுகுமுறை தேர்தல் வியூகத்தை தாண்டி அமித்ஷாவோட உதவி இருக்குன்னு நினைக்கிறேன். மறைமுகமாக தான் இப்படி உதவி இருக்குங்க. அமித்ஷாவும் காரணம் திமுக 200 இடங்களை வெற்றி பெற போவதற்கு. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். வெறும் திமுகவுடைய வியூகம் மட்டுமல்ல, திமுகவுடைய தேர்தல் பிரச்சாரம் மட்டுமல்ல, மறைமுகமாக அமித்ஷாவும் ஸ்டாலின் 200 இடங்களை வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்க போகிறார், திமுக வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்க போகிறார். இது எடப்பாடிக்கு தெரியாது. ஏன்னா நோக்கம் ரொம்ப தெளிவானதுங்க. அந்த அந்த பெர்செப்ஷன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, வெறுமனே 210 இடம் வெற்றி பெற போகிறோம், ஏற்கனவே 85 இடம் கன்ஃபார்மு. ஆனால் இப்படி வந்து இப்போ தான் பொதுக்குழுவில் வந்து சந்தோஷப்பட்டார், அதில் 54 இடங்களை கேட்குறாங்க அப்படி என்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இருக்கும். இப்போ இந்த தகவல் நிச்சயமாக எடப்பாடிக்கு போயிருக்கும்ல. அப்போ நம்ம வெற்றி பெற்ற ஒரு 50 இடங்கள்ல 54 இடங்களில் பாஜக குறி வைக்குது, அதுவும் பெரும்பான்மையாக முன்னாள் அமைச்சர்கள் வெற்றி பெற்ற இடம், தங்கமணி வேலுமணி போன்றவர்கள் வெற்றி பெற்ற இடம். அது எடப்பாடியுடைய வேணா அவருடைய தொகுதி வேணால் விட்டு கொடுக்கப்பட்டிருக்கும்.
முன்னாள் பல்வேறு அமைச்சர்கள் வெற்றி பெற்ற இடம். இப்போ இதெல்லாம் கேட்குறாங்கல்ல. இப்போ இது வந்து கண்டிப்பாக அதிர்ச்சி. 2. 3வது, இப்போ வந்து பாருங்கள், டிடிவி தினகரன் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கார். என்ன? எடப்பாடி முதல்வராக வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவருடைய ஸ்டாண்டு, நாங்கள் என்டிஏ கூட்டணியை ஏற்றுக்கொள்வோம், பாஜகவில் சார்பில் யாராவது ஒருத்தர் வந்தால் கூட ஏற்றுக்கொள்வோம், அதிமுகவில் இன்னொருத்தர் வந்தால் கூட ஏற்றுக்குவாங்க. எடப்பாடி தான் அவருக்கு பிரச்சனை. அப்போ இந்த கூட்டணியில் அவர்களை தனியாக நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு பாஜக வந்துருச்சு. இப்போது மறைமுகமாகவோ நேரடியாகவோ எடப்பாடி சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற தொகுதியில் நாங்கள் கொடுத்துக்கிறோன்னு. அப்போ இந்த இவர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களில் அதிமுக போட்டியிடக்கூடாதுங்கிற கேள்வி வைப்பாங்கல்ல. இப்போ உதாரணமாக தேனியில் ஓபிஎஸ்க்கும் செல்வாக்கு இருக்குது, டிடிவிக்கும் செல்வாக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் பகுதி அல்லது வந்து கோவில்பட்டி, தென்னகத்தில் இருக்கின்ற பகுதிகள், மதுரையில் சில பகுதிகள். அப்போ இந்த பகுதிகளெலாம் ஓபிஎஸ் டிடிவிக்கு ஆதரவு இருக்குது. இந்த பகுதிகளை விட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் அவங்க ஆதரவோடு வெற்றி பெறுவதற்கு. அப்போ பாஜகவுக்கு ரொம்ப தெளிவான எண்ணம் என்னென்னா, இவர்களை வைத்து நாங்கள் வெற்றி பெற்றுக் கொள்கிறோம், இவங்கள் வேணான்னு நீங்கள் ஒதுங்கிக்குங்க. அப்போ எங்கள் கொடுக்குற சட்டமன்ற தொகுதிகளில் இவர்களுக்கான ஆதரவு பகுதிகளும் அடக்கம். ஏன்னா இப்போ வந்து ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ கொங்கு பெல்ட்டில் வந்து ஆதரவு இல்லை, இப்போ சேலத்திலே ஈரோட்டிலே ஆதரவு இல்லை. ஆனால் இந்த பகுதிகள், தென்னகத்து பகுதியில் அவர்களுக்கு ஆதரவு இருக்குது. அதற்கு நம்ம வந்து சான்றே இருக்குது. பாராளுமன்றத்தில் அவங்க வாங்கின வாக்குகள் தனியாக நின்று வெற்றி பெறலைனா கூட 2ஆம் இடம் வந்த இடங்கள்லாம் இருக்குல்ல. அப்போ இதை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு பாஜக நகர்ந்திருக்கு. முக்கியம் இது. இப்படி எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, யார் மூலமாக வாய்ப்பு இருக்கோ, இதை பயன்படுத்தி அதிமுகவை விட அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏங்க ஒரு டபுள் டிஜிட்டில் வந்துட்டாவே பாஜகவுக்கு வந்து பெரிய வெற்றி தான். 4 இடம் வெற்றி பெற்றாங்க 2021. அடுத்தது 10 வாங்கிட்டாங்க. இது அதிமுக அந்த எண்ணிக்கையில் வராமல் இருந்தால் அது யாருக்கான வெற்றி? இதுக்கு தான் விஜயை வளர்த்து விடுறாங்க. இப்போ தாவேகாவை ஏன் வளர்த்து விடுறாங்க? ஏன் பாஜக வந்து தலையிடலை? எடப்பாடியை உடைய இதை குறைக்கணும்னா 4 பக்கத்துலையும் இந்த சக்திகள் மோதணும் இல்லை, அவ்வளோதான். இப்போ இது தெரிஞ்சு தான் வந்து எடப்பாடி விஜயை விமர்சிக்கிறது இல்லை. ஏன்னா பாஜகவை கழட்டி விட்டால் அவருக்கு ரெடியாக இருக்குது, விஜயோட சேருவதற்கு தயாராக தான் இருக்கார். ஒன்று தான் தடுக்குது, எடப்பாடியை முதலமைச்சராக அவரை ஏற்றுக்கணும் விஜய். அது இப்போ சமீபத்தில் பட்ட கூட்டத்தில் கூட விஜய் தான் முதல்வராக. அப்போ வந்து நிச்சயமாக அந்த கேட்டு மூடி தான் இருக்குது, விஜயோட கேட்டு மூடி இருக்குது. ஆனால் குறைந்தபட்சம் இன்றைக்கி இல்லைனாலும் பாராளுமன்ற தேர்தலில் அவங்க இப்போ கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ நீங்கள் 2026 உங்களுக்கு அந்த சிக்கல் இருக்குது. அடுத்து 2028 9 பாராளுமன்ற தேர்தல் வரும்ல, 9 அப்போ இவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சட்டமன்றம் தானே உங்களுக்கு பிரச்சனை. எம்பிக்கள் பிரிச்சுக்கிட்டு ஆளுக்கு 20 நிற்கலாம்ல. இப்போ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ரிசெப்ஷன் எடப்பாடிக்கு இருக்கலாம். இது வர்றதுக்கு இன்னும் காலம் இருக்குது. ஆனால் 2026 என்ன செய்யணும், 2031 என்ன செய்யணும்னு அமித்ஷா திட்டம் போட்டு வச்சுருக்காருல, அதை நோக்கி நகர்றாங்க. அந்த கூட்டம், அந்த அவர்களுடைய திட்டமெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. அதை நோக்கி தான் ஒவ்வொரு காய் நகர்த்துறாங்க. இப்போ அமித்ஷா வருவார்ல அடுத்த வாரம், பாருங்கள் பேசுவாங்க, அது லிஸ்ட்டு கொடுக்கப்படும். ஏன்னா இப்போ இவராக நம்ம வெளியிட முடியாது. இப்போ நயினார் நாகேந்திரனா வந்து பத்திரிகையில் பப்ளிக்காக சொல்ல முடியாது. அமித்ஷா வெளியிடுவார், கூடவே பியூஷ் கோயல் வருவார், கண்டிப்பாக பேசுவாங்க. இப்போ லிஸ்ட்டு கொடுக்கும்போது அவருக்கு இருக்கும், எடப்பாடி நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காருவார், டென்ஷன் இருக்கும். ஆனால் குறைந்தபட்சம் நான் என்ன நினைக்கிறேன், நீங்கள் 54 இடங்கள் கேட்டால் வெற்றி பெறக்கூடிய இடங்கள் ஒரு 25 இடம் கொடுத்து தானே ஆகணும். அதுவே பெரிய வெற்றி இல்லை பாஜகவுக்கு. இப்போ நீங்கள் 25-30 இடங்களை தாராவாத்து கொடுக்கணுமே. இப்போ இந்த சிக்கலை நோக்கி நீங்கள் எடப்பாடி நகர்த்துறாங்கன்ற, அது இன்னும் போக போக தேர்தல் நெருங்க எடப்பாடியால் அந்த பக்கம் இந்த பக்கம் அசைய முடியாத ஒரு இடத்துக்கு நகருவார். முழு கண்ட்ரோலையும் பாஜக எடுக்கும். அப்போ நமக்கு இன்னும் தெளிவாக அதற்கான சான்றுகள் வெளியே தெரியும். அதிமுக வெற்றி பெறக்கூடிய இடங்களெல்லாம் குறிப்பிட்டு கேட்குறாருன்னு சொல்கிறீங்க, அதாவது பாஜக கேட்குது அப்படிலாம் சொல்கிறீங்க. அவ்வளோ ஈஸியாக எடப்பாடிலாம் கொடுத்துட மாட்டார் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், கருத்துக்களை பார்த்து. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.